ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க திரு ஆறுமுகம், எந்த ஒரு பேயை நீங்க போய் பயன்படுத்துறீங்க? எனக்கு வயசு இப்ப 39. ஆனா இது எனக்கு 14 வயசுல நடந்த சம்பவம். எனக்கு நடந்த சம்பவம். என்னாச்சு? நான் ஒரு தாமான்ல இருந்தோம் அப்ப பிஎம் கிட்ட. அப்ப நான் கொஞ்சம் சாமி கும்பிடுவேன் நல்லா. நான் சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துட்டேன். எனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியல. வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க, சாமி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது அவ்வளவு இதெல்லாம் இல்ல. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்கூல்ல ஸ்டே ஒரு 12 மணிக்கு நான் என்ன பண்ணேன், அங்க பஸ் தான் எடுத்துட்டு போனோம் ஸ்கூலுக்கு. அப்ப அங்க பஸ் ஒரு வேப்ப மரம் தான் இருக்கும். அங்க நம்ம வெயிட் பண்ணுவோம், பஸ் வரும், நான் ஏறி போயிடுவேன். அப்ப என் பக்கத்துல ஒரு பிரதர் நின்றுகிட்டு இருந்தார், ஒரு அண்ணன். இப்ப நான் இந்த பக்கம் நின்றுகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன நினைச்ச ஞாபகம் இல்ல, அவர் ஒடியாது என்ன பிடிச்சிட்டாரு. ஏன் அவர் என்ன பிடிச்சாரு? பஸ் ஸ்டாப்ல நடக்குது. நான் ஒண்டி மணி ஒரு 12 மணி அது மாதிரி இருக்கும் நீங்க மத்தியானம். அவர் ஏன் என்ன பிடிச்சாரு எனக்கு தெரியல. மூச்சு பாக்குறேன், என்ன பிடிச்சிட்டு இருக்காரு. நான் என்ன நீ ஏன் சுத்தற அப்படின்றாரு. அப்ப நான் ஏன் சுத்த போறேன் எனக்கு புரியல. ஆனா நீ என்ன விளையாடுறேன்னு அப்படி அவர் என்ன ஏச ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன பண்ணேன், அவருக்கு பயந்துட்டு நடந்து வந்துட்டேன் வீட்டுக்கு. கொஞ்சம் ஒரு ரோடு கிராஸ் பண்ணா வீடு வந்துடும். நடந்து வர அப்படியே எனக்கு ரொட்டேட் ஆகுது, அப்படியே சுத்துறேன் நான் சொந்தமாவே. அப்படியே பாடி சுத்தி கீழே விழுறோம், நடக்க முடியல. வீட்டுக்கு போயிட்டு கேட்டை என்னால பிடிக்க முடியல, தலை சுத்து அப்படி சுத்துறேன் நான். எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. ஆனா நான் என்ன பண்ணேன், கேட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அப்ப நம்ம முன்னுக்கு ஒரு ஆண்டி இருப்பாங்க, அவங்க தமிழவங்க தான். சோ அவங்க வந்துட்டாங்க. அப்படியே வந்துட்டீங்க என்னன்னு கேட்கல, எனக்கு சொல்ல தெரியல. வீட்டுல அண்ணனும் அக்காவும் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவங்க நார்மலா சாமி தான் ஒன்னு சொல்லிட்டு திண்ணறு வச்சாங்க. சோ எனக்கே தெரியல அதோட என்ன பண்ண ஆரம்பிச்சது தெரியல. ஆனா எனக்கு தெரியுது நடக்குதுலாம் தெரியுது, யாரு என்னன்னு தெரியுது. பட் ஏன் நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்றேன் எனக்கு தெரியல. நான் அப்படியே ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சந்திரமுகில அந்த ஆடுவாங்கல்ல, எனக்கு அந்த ஆடிலாம் பழக்கம் இல்ல. பட் நான் ஏதோ ஒரு ஸ்டெப் போட்டு ஆடிட்டு இருக்கேன். அப்போ கொஞ்ச நேரத்துல அது உனக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல இது சாமி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமான தமிழங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ வீட்டு முழுக்க ஆள் கூட்டிட்டாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் அவங்க வேலை இடத்துல இருக்காங்க. சோ அவங்க முன்னுக்கு பக்கத்துல ஒரு ஃபேக்டரி தான். சோ அவங்க வரைக்கும் நியூஸ் போயிருச்சு. ஆனா தாமானே வீட்டு வாசல்ல இருக்காங்க. அந்த தாமான்ல நான் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. அப்ப அங்க ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் உள்ள முந்து அவர் ஏதோ சாமி இது பண்ற மாதிரி ஏதோ பண்ணாரு. பட் நான் அவர்கிட்ட அவர் கம்யூனிகேட் பண்றேன், பேசுறேன். நான் சொல்றேன் அவர்கிட்ட என்ன பேசுறேன், இது நான் பின்னாடி இருக்கேன், நான் சொன்ன அங்க இருந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ இடத்த காட்ட முடியுமா அப்படின்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. நான் பாட்டு ரோட்ல நடக்குவேன். சார் காலைல திருப்பூர் இல்ல, இவங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்றாங்க. ஒரு பெரிய கூட்டமே ஃபாலோ பண்ணுது. நான் நினைக்கிறேன் 1 கிலோமீட்டர் நடந்து போனேன் தாமான்ல. இதுக்கு நான் இருக்கிறதே தாமான்ல யாருக்குமே தெரியாது. நான் யார்கிட்ட அவ்வளவு பேச மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் அந்த மொத்த தாமானை என்ன பாக்குது. நான் நடந்து போறேன். ஆனா நான் நடந்து போறேன். அந்த தாமான்ல எண்ட்ல ஒரு பால் அடைஞ்ச பங்களா ஒண்ணு இருக்கும். அது பாதிலே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு பங்களா வீடு. போயிட்டு அது உள்ள பூந்து அந்த செவரு ஏறி குதிக்கிறேன் உள்ளார. இங்கதான் இருக்குன்னு சொல்றேன். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல இது ரொம்ப இதா இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு கொண்டு வீட்டுல வச்சுட்டாங்க. வீட்டுல வச்சு நானாவே இல்ல, நான் என்னமோ பேசுறேன், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல எல்லாரும் அம்மா அக்கா எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பார்த்தோன்னே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பேசவும் முடியல. ஆனா ரெண்டாவது எனக்கு என்னன்னா, எனக்கு எனர்ஜியே இல்ல. எனக்கு அவ்வளவு நடந்து போயிருக்கேன், நான் ஒரு மாதிரி டான்ஸ் ஆறேன், எனக்கு எனர்ஜி சுத்தமா இல்ல. ஆனா ஸ்டில் நான் அதை ஆடிக்கிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னமோ ஒண்ணு. எனக்கு ஃபீல் ஆகுது, எனர்ஜில கண்ணுல தண்ணி ஊத்துது. பட் என்னால என்ன ஸ்டாப் பண்ண முடியல. அது அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி அப்ப சாமி பார்க்க யாரோ ஒருத்தர் வந்தாங்க. அவங்க இல்ல இது என்னால முடியாது, நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சாமி பாக்குறாங்க கூட்டு போங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு ஐயா சாமி வீட்டுக்கு அழைச்சாரு. அவரு என்ன பண்ணாரு, என்ன ஒரு சாப்பிட்டுல ஓங்கி அடிச்சிட்டாரு. எனக்கு முதல்ல பெரிய சாயம். ஆனா அது அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க என்னமோ சொல்றாங்க, நான் ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்களுக்கு பாலி கண்ணுல தண்ணி ஊத்துறாங்க எனக்கு. அப்போ அது கொஞ்ச நேரத்துல அவர் என்னென்னமோ பண்ணாரு. அதோட மைக் போட்டு ஓகே அவர் சொன்னாரு, ஓகே வச்சு இது ஒரு சேட்டை அவங்க உடம்புல பூந்துச்சு அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு அது இதெல்லாம் ஒரே நாள் நடந்த சம்பவம். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், காய்ச்சல் மறுநாள் அதோட காய்ச்சல் எனக்கு ஒரு 2 நாள் காய்ச்சல் இருந்து ஸ்கூலுக்கு போகல. அதோட ஸ்கூலுக்கு போறேன். நம்ம 3ஆவது நாள் ஸ்கூலுக்கு போனா திருப்பி அதே மாதிரி தலை சுத்தி கீழே விழுறேன். நம்ம நின்றுகிட்டே இருப்போம் பக்கத்துல. திடீர்னு நம்ம ஏன் ரொட்டேட் பண்றோம், நம்மளுக்கு திடீர்னு மாதிரி சுத்தி விழுற மாதிரி பிடிச்சிருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்கு. சோ அதே மாதிரி ஸ்கூல்ல நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசுறதுல தமிழ்ல பேசுறோம். அங்க புங்கத்து தமிழ் சார் தான் கொண்டு போய் ஒரு இதுல உட்கார வச்சுட்டு திண்ணெல்லாம் வச்ச உடனே மைக் போட்டு விழுந்துட்டேன். சோ அதோட அவங்க போன் அடிச்சு வீட்டுல சொல்லி என்ன கூட்டு வந்துட்டாங்க. இப்போ கூட்டு வந்துட்டு அப்படி வீட்டுல ஒரு 3 நாள் 4 நாள் லீவ்ல இருப்பேன். உண்மை காய்ச்சல் போயிடும். அப்புறம் திருப்பி எங்கேயே வெளியே போனா அந்த மாதிரி மைக் குடிக்கிற வந்துருவேன். அப்புறம் பேச ஆரம்பிச்சேன். ஒரு தொடர் கதையா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு மாச கணக்கா இருந்துச்சு. நான் வெளியில போக
மாட்டேன். ஐயோ. அப்புறம் வீட்லயே இருப்பேன், பயம் வந்துடும். வீட்டுல என்ன தனியா படுக்க விட மாட்டாங்க. எனக்கு எப்படி ஃபீலா இருக்குமா, தூங்கும் போது ஒரு மூச்சு பக்கத்துலயே விடுற மாதிரி சத்தம் கேட்கும் நமக்கு. நம்ம மூச்சு அது இல்ல வேற ஆள் மூச்சா, நம்ம பாடி என்னமோ வேற ஆள் பாடி இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. பட் சின்ன பையன் தானே, 14 வயசு தானே. பட் அதெல்லாம் நான் என்னன்னு கூட நான் யோசிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இது சாப்பிட முடியாது சரியா. அப்ப எங்கேயா வெளியே போனா ஒரு சாமி பாட்டு எல்லாம் போட்டாங்கன்னா உடனே மாய்க் போட்டு வந்துடும். சாமி பாட்டு எல்லாம் போடக்கூடாது, சாமி கும்ப கூடாது வீட்டுல. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். ராகவில் மர்மதேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் அப்படியே இருக்கும். அப்ப ஆனா ஆக்சுவலி நான் வந்து 12 வயசுல இருந்து ஒரு கடை ருஞ்சிட்ல வந்து வேலை செய்யறேன். குடும்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பார்ட் டைமா வேலை செய்யறாங்க. அப்ப அந்த முதலாளி வந்து ரொம்ப உதவி செஞ்சாரு எனக்கு. அவரு காடி குடுக்கறது எல்லாமே அவர் தான் கொடுப்பாரு. அவர் வேன் தான் எங்களுக்கு வந்து கொடுப்பாரு. காசு எதா இருந்தாலும் அவர் தான் கொடுப்பாரு எனக்கு. அப்ப அவரு 2 மாசம் என்கிட்ட சொன்னா, நீ வீட்லயே இருந்தா நல்லா இருக்காது, நீ வந்து கடையில கொஞ்சம் வேலை செய்ய அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு கடையில வேலை செய்யும் போது நானும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் உயரமா இருப்பேன், நான் கொஞ்சம் மோட்டோ ஓட்டுவேன். அப்ப வீடு வந்து கேஸ் என்ன தாமான்குள்ளதான்னு சொல்லி கேஸ் போய் போட போவேன். அப்ப ஒரு வீட்டுக்கு கேஸ் போட போறேன் நானு. அந்த அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஆண்டி, அண்ணன் கூட படிக்கிறவங்களோட அம்மா அவங்க. அப்போ அவங்க வீட்டுல கேஸ் நான் கொஞ்சம் நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ கேஸ் போட போறோம், அவங்க என்ன பார்த்தோன்னே என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீ அங்க இருந்தா வர, நீ ஒழுங்கா அவனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. நான் பயந்துட்டாங்க. அது அவங்க பயந்த உடனே அவங்க அக்கம் பக்கம் எல்லாம் தெரிஞ்சு போய் வீட்டுல போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்க மகன் அங்க போனாரு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ்ல நிறைய தமிழவங்க கொஞ்ச நேரத்துல நியூஸ் பாஸ் ஆயிரும். அங்க யாருக்கு சாமி வந்தாலும் முதல்ல என்ன கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க, நீ அவனை விட்டு போ, நீ அவனை விட்டு போன்ட்டு. இந்த டார்ச்சர் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 மாசம் ஆயிடுச்சு இப்படியே. ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு நான் 5 மாசம் மேல ஸ்கூலுக்கு போக முடியாது. போனா அந்த மாதிரி தான் தலை சுத்தம். யாராச்சும் நம்ம கூட்டாளி வந்து என்ன கதை கேட்பாங்க, என்ன ஆச்சுன்ட்டு. நம்ம அதை பத்தி ஏதாவது சொல்ல வந்தோமா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இப்படியே போச்சு. ஆனா இது ஏன் என்ன நடக்குது, ஏன் எனக்கு அப்படி நடக்குது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல, வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரியல. சோ ஃபைனலா என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு இடம் அங்க சொன்னாங்க, அங்க வந்து ஒரு அப்பன் சாமி பாக்குறாங்க, நீங்க அங்க கூட்டு போங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டே நாங்க அந்த கோயிலுக்கு நான் போறேன், ஒரு காளியம்மன் கோயிலு. அந்த கோயிலுக்குள்ள என்னால போட முடியல, ஏன்னு தெரியல. என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 5 பேர் 6 பேர் இழுக்கிறாங்க. என்ன நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன், இழுக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இழுக்கவே முடியல என்னால அவங்களால ரொம்ப. அப்ப அவங்க உள்ள போயிட்டு அவங்க சாமி பாக்குறவங்க வந்து உள்ள சாமி பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கனி கொடுத்தாங்க, இதை குடுத்து கூட்டுவாங்கன்ட்டு. சோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன உள்ளே போறோம். அப்ப அவங்க பார்த்தோன்னே சொன்னாங்க, இல்ல இது வந்து ஒரு சேட்டை அவங்க பையனுக்கு, இது வந்து ஒரு லேடி தான் வந்து அவங்க உடம்புல இருக்காங்க. அவங்க பேரு கூட தேவி. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விபூதி மாதிரி வந்து நாக்குல வச்சாங்க. வச்ச உடனே அந்த ஒரு ரிலீஸ் எனக்கு தெரியுது, யாரும் நம்மளை கட்டி வச்சாங்க, திடீர்னு நம்ம ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட தான் வாய் திறந்து பேசுறோம், எல்லாமே சொல்றோம். அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணும்போது, நான் வந்து ஒரு மழை சீசனு, இந்த மாதிரி கேஸ் போடுறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு போனேன். குடுக்க போகும்போது மழை கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து ஃபுல்லா சேரா தானே இருக்கும். சோ நான் மோட்டோ ஓட்டிட்டு போட்டு ஒரு பெரிய குழியில விழுந்துட்டேன் தண்ணியில. அது ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருந்துச்சு, கழுத்து வரைக்கும் மூழ்கிட்டேன் அதுல. அங்க ஒழுங்கா தூக்கி மேனேஜ் பண்ணி மோட்டோ எடுத்தாச்சு, எண்ணெய் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு அவன் மோட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ நான் மோட்டோ ஜாமா கொடுத்துட்டு தள்ளிட்டே வந்துட்டு முதலாட்டு சொன்னேன், அவர் பார்த்து போ அப்படின்னு சொன்னாரு. அதே ஒரு 2 மாசம் செஞ்சு திருப்பியும் நான் அந்த ஜாமா எடுக்கும்போது திருப்பியும் அதே குழியில போய் விழுந்தேன் திருப்பியும். அது எனக்கு நல்லா தெரியும், அம்மா குழி இருக்கு, நம்ம இப்படி வெட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனா திருப்பி அதே குழியில தான் போய் விழுந்தேன். எப்படி விழுந்தீங்கன்னு தெரியல. ஆனா அந்த தடவை தூக்கும் போது ஆள் இல்ல, நான் ஒட்டிதான் இருந்தேன் வேற. தண்ணி அதுவும் தண்ணி ஃபுல்லா, ஆனா தண்ணி தம்பி அவரோட ஜாமான் எல்லாம் போச்சு அதுல. முதலாளி என்ன ஏசிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது அவங்க இது வந்து அந்த உடம்புல இருக்காங்களா, அந்த அவங்க சொல்ற கதை. அது வந்து அவங்க வந்து புதைச்ச இடமா அது. அவங்க என்ன குழி கிட்ட, ஆமா அவங்க என்ன கதை சொன்னாங்கன்னா, அவங்க அந்த காலத்துல இருக்கும் போது அவங்க ஒரு லேடிய அவங்க வந்து ஒரு ஆள் ரேப் பண்ணி அங்க வந்து பொச்சிட்டாங்க. நான் ரொம்ப நாளா அங்கதான் ஆவியா இருக்கேன். நான் போயிட்டு கரெக்டா அந்த இதுல விழும் போது அவங்க வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. எனக்கு வந்து பச்சிக்குது, எனக்கு வந்து சாப்பாடு வேணும், என் உடம்புல வந்து எனக்கு துணி இல்ல, எனக்கு துணி வேணும் அப்படின்னு. ஆனா நீங்க அந்த குழியில விழுந்தது எப்ப சார்? அது வந்து 12 வயசா இருக்கும்போதா? இது அதே 14 அந்த வருஷத்துல. அதாவது நடந்த ஒரு 3-4 மாசம் தான் எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆனது. ஆனா அந்த 3 நாள் அதாவது குளிக்க விழுந்து அதே வருஷம் தான். பட் அது 3 நாள் மாசம் ஆச்சு, மறந்தாச்சு. அவங்க இந்த இடத்துல போயிட்டு அவங்க அந்த கதையை சொல்லும் போது எனக்கு ஆமா அந்த குழியில நான் விழுந்தேன், ஒரு 2 தடவை விழுந்தேன் அந்த குழியில அப்படின்னு. அவங்க அந்த சாமி கிட்ட அந்த கதை கேட்க அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து என்ன ரேப் பண்ணிட்டாங்க, எனக்கு அங்கதான் பொச்சிருக்காங்க, சோ நான் அங்கதான் இருக்கேன், வந்து நான் வந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து சாப்பாடு வேணும், எனக்கு வந்து துணி வேணும் அப்படின்ட்டு. சாப்பாடு என்ன வேணும் கேட்டா அவங்க சொல்றாங்க, எனக்கு ரத்தம் தான் வேணும்
அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நம்ம கோழி தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 14 வயசு. நான் சைவமா சாப்பிடும், அசைவம் ரொம்ப அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன். அவங்க ஒரு சாங்கியம் செய்யறாங்க, அந்த சாங்கியம் செஞ்சுட்டு ஒரு கோழியை வந்து அவங்க வெட்டிட்டு வாயில வச்சுட்டாங்க. நான் குடிக்கிறேன், ஆனா அது எனக்கு தெரியல, நம்ம 14 வயசு ஆனா அந்த அது விருப்பப்பட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆமா, அது நம்ம போய் சொல்ல நடந்துச்சு. அதுதான் அது 2 தடவை செஞ்சாங்க. அது அவங்க செஞ்சுட்டு ஒரு கருப்பு புடவை ஒண்ணு கொடுத்தாங்க, அதை இறுக்கி பிடிச்சிட்டு அதோட வந்து அப்படியே மைக் போட்டு விழுந்துட்டேன். மைக் போட்டு விழுந்த உடனே அந்த வாந்தி வந்துச்சு எனக்கு, என்னமோ வாயில என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே வாந்தி. ஆனா ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டு அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சாங்கியெல்லாம் பண்ணிட்டு குளிப்பாட்டிட்டு விட்டாங்க. சோ அது ஒரு தான் கடைசி எனக்கு. அதுக்கப்புறம் வந்து வரல. அப்ப என்கிட்ட அவங்க அந்த சாமி பார்க்கணும் என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து எப்பயுமே இந்த விஷயத்த வந்து என்னைக்கு நினைச்சு பார்க்க கூடாது, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த பையன் அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுங்க, சாமி கும்பிட ஆரம்பிச்சுங்க. அவங்க என்கிட்ட சொன்னது வந்து முருகருக்கு வந்து சந்த சஷ்டி கவசம் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெகுலரா செவ்வாய்க்கிழமை அந்த சந்த சஷ்டி கவசம் வந்து எப்பயுமே படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதோட எனக்கு இல்ல, இப்ப நான் பிரேயர் பண்ணி சாமி கும்பிட்டு இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு எந்த ஒரு பேய் பயம், அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஃபீல் பண்ணதுதான் கூட வாழ்ந்துருக்கீங்க. ஃபீல் பண்ணதுதான். ஆனா பேயை விட சாமி பாக்குறவங்க அடி வாங்குறது ஜாஸ்தி. மிஸ் கவிப்ரியா, என்ன நடந்தது, என்ன பார்த்தீங்க? ஓகே, இது வந்து எப்படின்ட்டுனா, நான் எதுவாக இருந்தாலும் அண்ணன்ட்ட கேட்பேன். என்னோட அண்ணன் வந்து ஒருத்தர் இருக்காங்க. ஸோ ஐ வில் லைக் டெல் ஹிம். அப்போ அவர் வந்து ஓகே இஸ் திஸ் காய் ஓகே அப்படிலாம் என்ன விஷயமா இருந்தாலும், நாட் ஓன்லி டு ரிலேஷன்ஷிப், என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் we will just ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது அப்போ அவர் சொன்னாரு, என்ன லைக் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. சின்ஸ் நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால லைக் we was லைக் இல்லையே அவ்வளவு வருஷமா ஓடிடுச்சே, நம்ம தான் அந்த வயசுல கேட்க மாட்டோமே, அவ்வளவு வருஷம் ஓடிடுச்சு, அப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, இப்ப மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருந்தாச்சு. பட் தென் நம்மளுக்கு பின்னாடி ஒண்ணு நடக்கிறது வந்து நம்மளுக்கு பார்க்க முடியாது, பட் அவங்களால பார்க்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ த ஒன் டே வந்துட்டு லைக் ஐ ஃபவுண்ட் எனக்கு என்னமோ ஒன்று சில்லியா நடக்குது அப்படின்ற மாதிரி தோணிச்சு. எனக்கு பின்னால நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க, என்னமோ ஒரு சீட்டிங் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுங்க. அப்புறமா சரி இல்ல பரவாயில்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் அப்படி இருக்கு. ஒரு நாள் வந்து எனக்குமே அதை கண்ணால பார்த்தாச்சு, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் விளக்கிட்டோம், லைக் என்னத்தை போய் இதுக்கப்புறம் சொல்லிட்டு விளக்கியாச்சு. அப்புறம் இந்த ஒன் டே வந்து வீட்டுல வந்து தண்ணி நின்று போச்சு. அந்த என்னோட வீட்டு ஏரியா ஃபுல்லாவே அப்படி தண்ணி நின்றுச்சு. ஸோ அப்ப நம்ம சித்தப்பா வீட்டுக்கு போறதுக்காக வந்துட்டு கிளம்பி துணிலாம் எடுத்துட்டு எங்க வெளியே போயிட்டு வந்துட்டு கிளம்பி துணிலாம் எடுத்துட்டு போலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணோம், ரூம்ல துணி எடுத்துட்டு இருக்கேன். பக்கத்துல உள்ள கபோர்டை வந்து பட்டுன்னு யாராச்சும் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த டக்குன்னு ஒரு அடி ஒரு அந்த கபோர்டை வந்து. அப்புறம் சரி யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு நானும் விறுவிறுன்னு துணி எடுத்து வச்சுட்டு காடிக்கு வந்துட்டோம். காடிக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன், காடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். லைக் ஹாஃப்வே போயிட்டோம். அங்க இவால்வ் மால் ஒண்ணு இருக்கு, அங்க இது அரடமாச்சராங்கிட்ட. ஸோ அந்த மால் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டிராஃபிக் லைட் வரும், சின்ன டிராஃபிக் லைட் இருக்கும். அந்த டிராஃபிக் லைட் போனோடனேக்கா, அந்த டிராஃபிக் லைட் கிட்ட போனோன்னுமே கையும் காலும் எனக்கு நேரா போச்சு. லைக் என்னால கியர் போட முடியாது, ஸ்டேரிங் பிடிக்க முடியாது, எதையுமே அமுத்த முடியாது. கை வந்து நேரா போய் அப்படியே கை விரிஞ்சுக்கிச்சு எனக்கு அப்படியே. அப்புறம் காலு வந்து நேரா, நீங்க எப்படி கிளட்ச் அமுத்துவீங்க, காலு நேரா என்னால மறக்க முடியல, காலு மறக்க முடியல, லைக் கிளட்ச் அமுத்த முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்ப நான் மல்லு கட்டி அந்த ஓரத்துல போய், அங்க ஒரு டிஎன்பி அந்த இருக்கும், அங்க போய் நான் நிப்பாட்டிட்டேன். அங்க போயிட்டு நான் நிப்பாட்டினோன்னு நான் கடைசியா அம்மாட்ட சொன்னது வந்து, எனக்கு இங்க இன்னமும் சரியில்லை, எனக்கு தோணிருச்சு லைக் சம்திங் எல்ஸ் டேக்கிங் ஓவர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா அம்மாட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்போ காடியில வந்து தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க, நானு அம்மா 2 தங்கச்சி பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்ப அம்மா வந்து என் சாமி பாட்டு போட்டுருந்தாங்க, இந்த உரிமை சாங் ஒண்ணு இருக்கும், கலியம்மன் சாங் வந்து போட்டு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்ப அந்த பாட்டு ஓடுதுக்கா, எனக்கு தெரியுது ஆக்சுவலி என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. பட் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். என்னால பேச முடியல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா அந்த திங் வந்து என்னென்ன பண்ணுதுன்றது எனக்கு ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சு. அப்ப நான் லைக் எனக்கு தெரியலக்கா, ஐ காட் பொசஸ்ட் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியுது என்னென்ன நடக்குதுன்னு. எல்லாமே கான்சியஸா தான் இருக்கு எனக்கு. ஆனா என்னால கை காலு பேச்சு எதுவுமே பண்ண முடியல. அது அந்த மாதிரி ஒரு திங் அது. ஸோ எனக்கு மேபி பொசஸ்ட் தான், ஆனா எப்படி இருக்கணுமோ எனக்கு தெரியல. பட் இது என்ன மாதிரியும் தெரியல. ஆனா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. லைக் சம்திங் எல்ஸ் டுக் ஓவர் மீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவோட தலையெல்லாம் தடவுது. நீ எதுக்கு என் பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்னு அம்மா அழுகுறாங்க. எனக்கு அவங்கள பார்த்து அழுவு வந்து நான் அழுகுறேன். என்னோட கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. ஆனா அது சிரிக்குது. நான் அம்மாவை பார்த்து சிரிக்கிறேன். எனக்கு லைக் ஒரு மாதிரி மல்டி கேரக்டர் மாதிரி இருந்துச்சு எனக்கு அங்க அந்த இடத்துல. ஆனா நான் பேசல, அதுவும் பேசல. பட் எல்லாமே ரியாக்ஷன் அந்த மாதிரி தான். அப்புறம் அண்ணனுக்கு போன் பண்ணோன்னு அக்கா 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க. பட் தென் தங்கச்சி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவோட நாமம் சொல்லுங்க, லைக் ஐயாவோட நாமம் சொல்லுங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது அப்பா அது முறைக்குது. அவங்க 2 பேத்தையுமே பார்த்து அப்படி முறைக்குது. அப்ப பேசிக்கலி இது வந்து நீங்க தான் முறைக்கிறீங்க. ஆனா ஐ மீன் உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த உங்களுக்கு வந்து பொசஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இருக்கிற அந்த விஷயம் வந்து முறைக்குது. எஸ். ஆனா எனக்கு அது அதாவது உங்க ரூபத்துல. ஆமா ஆமா. ஆனா அது எனக்கு தெரியுது. அது என்ன பண்ணுதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா என்னாலதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சரிம்மா, நான் நம்புறேன், அது நீதான்னு நம்புறேன். ஆனா என்னத்துக்கு என் பிள்ளைய நீ கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்டப்போ அது நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் வந்து நான் இப்படி வந்து இப்படி இன்னும் இல்ல அப்படி சொல்லி தலையாடுறேன். லைக் இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணன் வந்துட்டாங்க. அண்ணன் வந்தோடனே தங்கச்சி 2 பேரும் வந்து இறங்குனாங்க. காடியில இருந்து இறங்கும் போது அது முறைச்சிட்டு திரும்பி 2 பேத்தையும் உள்ள உட்காருங்க அப்படி சொல்லுது. உள்ள உட்கார அப்படி போவாத வெளியே உள்ள உட்காரு அப்படி சொல்லுது. அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நான் இல்ல அவங்க, நாங்க ஒண்ணுமே பண்ணல. பட்டு திரும்பி அந்த காடியில அவரு அண்ணன் வர்றத பார்த்துட்டு அண்ணனை பார்த்து நான் முறைக்கிறேன். அது முறைக்கிட்டு அப்ப அண்ணன் வந்து யூட்டர்ன் பண்ணிட்டு வேற யூட்டர்ன் பண்ணி வந்தோடனே காடியில இருந்து இறங்கி ஓட பாக்கு. எனக்கு ஓடி இறங்கி ஓட பாக்குது. அப்ப ஐயா வந்துட்டு பட்டுன்னு முடி மேல உச்சி முடி இப்படி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே அண்ணனுக்கு வந்து ஐயா சாமி வரும். அண்ணனுக்கு ஐயா வருவாரு. அவரு வந்தோடனே முடி எப்படி உச்சி முடி எப்படி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டோன்னு அது அழுது கத்துது. எனக்கு தெரியுது எல்லாம். அப்புறம் அடி, சரியான அடி. ஒரு அம்மா அக்காவுக்கு வந்து அம்மா வருவாங்க. அப்ப முதுகுல ஒரு அடி கூட இல்லக்கா, அது 2-3 அடின்னு நினைக்கிறேன். அத்தனை அடி வாங்கினது நானு. அப்புறம் அந்த ஃபீல் பண்ணிச்சா வலி உங்களுக்கு? அப்ப எனக்கு ஃபீல் பண்ணேன். மேபி அவங்க இறங்கணும்னு அண்ணன் அப்பா வந்து என்ன பண்ணாரு, படிக மாலை மாதிரி இருக்கும்ல, அந்த மாலை கழிச்சு என்னோட கழுத்துல என்னோட இதுல போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு மேபி அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்பதான் என்ன நடந்துச்சு, நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். ஏன் இப்படின்னு எனக்கு என்ன திடீர்னு நான் ஏன் என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு. அப்பதான் அண்ணன் சொன்னாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் வேணான்னு நான் சொன்னேன். பட் யூ சி நீ போனேன், உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ என்ன பர்பஸ் நடந்ததுன்னா, அவங்களோட அப்ப இருந்த கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன தாட்னா, எப்படியும் இவன் தேடி போயிடுவான் திரும்பன்ற மாதிரி. ஸோ நான் இல்லாம ஆயிரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க. ஸோ எப்படின்னா குமாரோட ஆமா ஆமா அவங்கதான். அப்புறம் நான் என்ன பிளான்னா, நான் அந்த காடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னா அந்த காடியை வந்து அப்படியே புரட்டி விட்டுறலாம். ஏன்னா என்னாலதான் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வேலையை போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த மாதிரி பண்ணி விட்டுறலான்ட்டு. பட் தென் தி திங் அதால அந்த இடத்துல தாண்ட முடியல. பிகாஸ் அந்த மின்னுக்கு அந்த டிஎன்பி இருக்குன்னு சொன்னேன்ல முன்ன, நீங்க ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ திஸ் பிளேஸ் ஆர் நாட். அங்க கம்பாக்ட் டிராபிக் லைட் இருக்கும். அந்த டிராபிக் லைட் கிட்ட வந்து முன்ன ஒரு சின்ன ஐயா கோயில், அந்த கோயில் வந்து இப்ப எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு இப்ப அங்க ஒரு கொண்டமினியமா இல்ல என்னமோ உடைச்சிட்டாங்க அந்த கோயில. சோ அந்த டைம்ல வந்து அந்த கோயில் எடுக்கலன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. சோ அதால அந்த கோயிலை வந்து கிராஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால சம்ஹாவ் நான்
நிப்பாட்ட தெய்வமா என்னன்னு தெரியலக்கா. என்னால காடியை ஓரமாவது நிப்பாட்ட முடிஞ்சிச்சுன்னா நான் என் கை இருந்த தோற்றம் வந்து யாராலையும் கேர் போட்டுருக்க முடியாது, சேரிங்கும் பிடிச்சிருக்க முடியாது. ஒரு என்னமோ எப்படிதான் அந்த சேரிங்க நான் வளர்த்துட்டு அந்த சைடு ஓரத்தில் போய் நிப்பாட்டினேன்னு நான் நினைக்கிறேன் less than 500 மீட்டர்ஸ்ல நான் போய் நிப்பாட்டினது எனக்கு அந்த மாதிரி நடந்தது இடத்துல இருந்து. திடீர்னு இப்போ அந்த இடத்துல நான் நிப்பாட்டின இடம் வந்து less than 500 மீட்டர்ஸ் தான். அந்த மாதிரி இடத்துல போய் நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ அந்த மாதிரி நடந்துருச்சோ எனக்கு தெரியல. மேபி நான் தான் விளக்கிட்டேன். இன்னும் என்ன என் மேல அவ்வளோ கோபம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் இட் இஸ் ஓகே. நான் ஃபுல்லாகவே விளக்கிட்டேன். லைக் எல்லாத்துக்கும் பிளாக் பண்ணி விலகி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இது ஆனா நல்ல வேளை இது எல்லாமே ஒரே நாளுக்குள்ளாரே நடந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து இன்னொரு ஒரு பெரிய போராட்டமாவோ இல்ல இன்னொரு ஒரு வேற சேலஞ்சஸ் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இதனால நடக்காம அந்த கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சது உங்களோட ஏதோ எப்பயோ நீங்க செஞ்ச புண்ணியம். உண்மைக்கா. நான் எதுவா இருந்தாலும் என் அண்ணன் அவங்க என்னோட பெரிய பேக் போன். ஆக்சுவலி நான் தண்ணிக்கு என்ன வேணா ஆயிருந்திருக்கலாம். எனக்கு நான் இல்லாம கூட போயிருந்திருக்கலாம். ஆனா அவரு பத்தாவது கார்ல நீங்களும் அம்மாவும் 2 தங்கச்சிங்க வேற இருந்திருக்காங்க. 4 உயிர் அந்த கார்ல. என்னால என் ஃபேமிலியே பாதிக்கப்பட்டிருக்கோம். பட் ஏதோ நான் கும்பிட்ட கடவுள் வந்து கைவிடல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நான் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து 4 உயிர் தப்பிச்சிருக்கு. ஆமாக்கா, உண்மை. ஆக்சுவலி அது ஏன் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. எப்படி போய் இந்த ஏராலையும் இன்னமும் அந்த பிளாக் மேஜிக் செய்யறவங்க அதெல்லாம் இருக்குதான்னு நினைக்கும் போது கொஞ்சம் என்னங்கடா நீங்களான்னு இருக்கு. இட்ஸ் ஓகே. பத்துடு பல விஷயம் நமக்கு புரியாத புதிர். எஸ். சந்தோஷ், என்னத்தை பார்த்து பயந்தீங்க? என்னத்தை பார்த்து பயந்தேன்னா அது ஒரு சைனீஸ் கோஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசன். வந்து நாங்க ஹை ஸ்கூல் படிக்கிற டைம். ஸோ எங்க பாய்ஸ்லாம் வந்து அந்த சின்ன பசங்களாம் போய் சிசில கேம் விளையாடுவாங்கல்ல. ஸோ கேம் விளையாண்டுட்டு நாங்க சாப்பிடலான்னு விடிஞ்சிருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆச்சு காலையில. ஸோ நாங்க பசிக்குதுன்னு நாங்க நடந்து போனோம். ஒரு டிஸ்டன்ஸ் நடந்து போனோம். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வாக்கலாம். ஸோ நாங்க போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி அப்படி வந்து நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து எங்க முன்னுக்கு வந்து ஒரு தடிக்கா இருந்துச்சு. தடிக்காலாம். ஸோ அந்த கேட்லாம் வந்து கொஞ்சம் சைட் லைக் கார்னர் ஹவுஸ்லாம். ஸோ அந்த கார்னர் ஹவுஸ்ல நாங்க போகும்போது வந்து ஒரு ஷேடோவை பார்த்தோம். அப்போ வந்து எங்க ஃப்ரெண்ட் அதுக்கு முன்னாடி எங்களை பார்த்தாரு. பார்த்து வந்து சின்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, நீங்க கண்டுக்காம நடந்து போங்க அப்படின்னு. நாங்க பாக்கலாம் சொல்லிட்டு நாங்கெல்லாம் பார்த்தோம் தான். பார்த்துட்டு ஒரு என்னத்த சார் பாத்தீங்க? ஒரு கருப்பு ஷேடோ அப்படியே நிக்குது. கருப்பு ஷேடோ, முடி லைக் ஹியூமன் ஃபிகர்ல, ஒரு ஹியூமன் ஃபிகர். அதான் கருப்பா இருக்கு. மூஞ்சி ஒண்ணுமே தெரியல. ஜஸ்ட் the whole thing is just black. ஸோ முடியெல்லாம் இருக்கு, அப்படி தெரியுது நம்மளுக்கு. லைக் ஒரு பர்சன் ஸ்டாண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஆனா எல்லாம் ஃபுல்லா பிளாக்கா இருக்கு. ஸோ நாங்க அப்படியே நேரம் நடந்து லைக் பார்க்காத மாதிரி நடந்து, பயமா தான் இருந்துச்சு. மனசுலாம் படப்படம் அடிக்குது, பயமா இருக்கு, பேச்சு வரல. நடந்து போயிட்டு அப்புறம் நாங்க நிக்கவே இல்லையே, ஓடிட்டோம் வீட்டுக்கு. கடந்த உடனே நாங்க அந்த உருவம் வந்து மூவ் பண்ணல, ஒண்ணும் இல்ல, ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு வீட்டுல ஒரு ஆள் நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. லைக் ஒரு கார்னர்ல அந்த கேட் கிட்ட நிக்கிறாங்க. நல்லா இருக்குமோ? வாய்ப்பே இல்லை கிட்டா. ஏன்னா அது வந்து லைட் கீழே வந்து அடிக்குது. அது வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு மனுஷனா எப்படி நிப்பாங்க. அதுவும் விடிகால 3-4 மணிக்கு எவனாச்சும் வீட்டு வெளியே நிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஷேடோ பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு வந்து கண்டிப்பா இது மனுஷால் இல்லை அப்படின்னு. நம்ம அந்த நிக்கிறதே தெரிஞ்சிருச்சு. ஸோ நாங்க கொஞ்ச நேரம் கடந்து போனோம், தெரியாத மாதிரி போயிட்டு அப்புறம் கார்னர் வந்தோடனே நாங்க நேரம் எடுத்தோம், ஓட்டோம், நிக்காம ஓடிட்டோம். எல்லாரோட கண்ணுக்கும் தெரிஞ்சது அந்த உருவம். எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சு. ஏன்னா நாங்க கேட்டோம், உங்களுக்கும் தெரியுதா, எங்களுக்கும் தெரியுது, பேசாம வாங்க சொல்லிட்டு நேரம் நடந்து போயிட்டோம். ஆஹா, என்ன ஏதுன்னு கிட்ட போயிட்டு ஒரு 2 பேச்சு கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி விளையாட்டுலாம் நம்ம விளையாட மாட்டோம். இந்த மாதிரி விபரீத விளையாட்டு நம்ம விளையாடல. பார்த்தோம்னா நம்ம ஓடிடணும், நிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கம் போனீங்க? டெஃபினெட்லி அந்த ஏரியா பக்கம் அதுக்கப்புறம் நாங்க போவே இல்லையே. எதுக்கு அந்த பக்கம் போய்கிட்டு ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரஸ்க் மாதிரின்னு சும்மா போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரோம். நாங்க ரிஸ்க் எடுக்காம வாழ்ந்து போயிடுறோம். எனக்கு ரிஸ்கே வேணாம். இது நடந்து எத்தனை காலம் ஆச்சு சார்? 12 years இருக்கும்ல. 12 years. அன்னைக்கு நைட்டு தூக்கம் வந்ததா உங்களுக்கு? இதெல்லாம் இத பார்த்த பிறகு வீட்டுக்கு ஓடி போனோம்ல, தூங்கவே இல்லை. லைட் நாங்க எல்லாரும் 4 பேரும் ஒரே மெட்டில தான் படுத்துக்கணும். நாங்க ஃப்ரெஷ் 4 பேர் தான் பார்த்தோம்.
ஸோ 4 பேரும் ஒரே மெத்தில் படிச்சு லைட் அடைக்கணுமான்னு கேட்டாங்க ஒருத்தன். அப்ப நாங்க சொன்னோம் லைட் எல்லாம் தேவையில்லை, வெளிச்சமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துவோங்க. நம்ம பயத்துல கை காலெல்லாம் நடுங்கிருச்சு எல்லாத்துக்கும். வீட்டுக்குள்ளார நுழையும் போது காலெல்லாம் கழுவிட்டு போயிருப்பீங்களே. ஐயோ காலு கழுவ கூட டைம் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பதட்டம். சாவி எடுத்து திறக்கிறோம், சாவி தூரம் மாத்திரம் இந்த லோக்கல்ல அப்படி இப்படின்னு திறந்து நாங்களும் மேல உள்ளுக்கு ஓடிட்டோம். அதுக்கப்புறம் எந்த உருவத்தம் பாக்கல நீங்க? அதுக்கப்புறம் வந்து அந்த சைட்ல நாங்க போகவும் இல்லை. அதுக்கப்புறம் என் ஸ்கூல் பேஸ்கெட் பால் கோர்ட்ல பார்த்தலாம். ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு இதை பத்தி பேசுவோம். சந்தோஷ், என்னத்த சார் பாத்தீங்க? ஒரு ஆளு வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. அதுவும் எத்தனை மணிக்கு? 12 மணி 1 மணி விடிய காலையில. அந்த நேரத்துல உங்க ஸ்கூல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த நேரத்துல நாங்க வந்து அப்போ வந்து ஸ்கூல் பேண்ட் இருக்கும். அது வந்து ஹை ஸ்கூல் பேண்ட், அந்த மியூசிக் ட்ரம் பிளேயர்ஸ், அந்த ட்ரம்பேட் இதெல்லாம் இருக்கலாம் ஒரு குரூப் ஹை ஸ்கூல் பேண்ட் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நாங்க வந்து போகும்போது வந்து, ஏன்னா அங்கதான் வந்து நாங்க வந்து போட்டோ எல்லாம் பிடிப்போம். அந்த போட்டோ பிடிக்கிறது, ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஆள் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி தெரிஞ்சு தூரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் சும்மா அப்படியே விட்டோம், சரி ஒன்றும் இல்லை போல அப்படி. ஏன்னா கூட வந்து அது எந்த இதுவும் எங்களுக்கு தெரியல, நாங்களும் சும்மா மேபி ஸ்டார்டிங் அப்படியே விட்டோம். ஆஃப்டர் தட் நாங்க வந்து எங்க வார்டன், என்ன எங்க ஸ்கூல் வந்து அங்கதான் இருக்கு. ஸ்கூலுக்குள்ளதான் வந்து அந்த ஹாஸ்டல் வந்து ஸ்கூலுக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ வந்து எங்களோட ஃபார்ம், ஐ மீன் லைக் அந்த போட்டோ பிடிக்கணும்ல. ஸோ வி ஹேவ் டு டேக் ஹாஸ்டல் போட்டோ. ஸோ நாங்களாம் போய் குரூப்பா நின்று போட்டோ பிடிச்சிருக்கோம். அப்போ வந்து கேமராமேன் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டோம். அப்போ சார் வந்து இங்க பாருங்களேன் போட்டோ அப்படின்னு காமிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த போட்டோல வந்து ஒரு ஷேடோ தெரிஞ்சுலாம், எங்களுக்கு ஒரு ஷேடோ தெரிஞ்சு, எங்க ஃப்ரெண்டோட பின்னாடி ஒரு ஷேடோ தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க போய் எங்க வார்டன் சொன்னோம். அப்புறம் அவர் சொன்னாரு, சரி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க வாங்க சொல்லி எங்களை கூட்டு போனாரு. எங்க போறோம்னு பார்த்தா அவர் போய் அந்த இடத்துல இருந்து நம்பர் கேட்கிறாரு. அந்த சீனை இதெல்லாம் எடுத்து ஏதோ ஒரு பிரேஸ்க்கு கூட்டிட்டு போறாருன்னு நினைச்சேன். நான் கூட அப்படிதான் போனேன். ஆனா அவர் போய் அந்த நம்பர் கேட்டாரு. நம்பர் கிடைச்சதா? கிடைச்சது, அவருக்கு நம்பரும் அடிச்சிச்சு. அப்பெல்லாம் எங்க சின்ன வயசு ஒன்னும் தெரியாத நம்பரை பத்தி அவரு எடுத்தாரு, அவருக்கு அடிச்சிருச்சு லக்கு கையில. அப்புறம் அவர் 50 கொடுத்தாரு, சரிப்பா இந்த போய் சாப்பிடு அப்படின்னு. ஓகே. ஆனா நீங்க பாத்தீங்களா அந்த போட்டோல என்னதான் தெரிஞ்சது உங்களுக்கு? அந்த போட்டோல வந்து ஒரு ஷேடோ, ஒரு வெள்ளை ஷேடோ வந்து கொஞ்சம் ஒரு மூஞ்சி மாதிரி என் ஃப்ரெண்டோட, ஏன்னா அவன் தான் வந்து லெஃப்ட் சைட் டாப் லெஃப்ட்ல பின்னாடி நிக்கிறான். கடைசியில அவன் பின்னாடி ஒரு மூஞ்சி உருவம் தெரியுது, வெள்ளை ஷேடோ மூஞ்சில ஒரு ஃபேஸ். பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்த ஜீவனும் என்ன பண்றது, நாங்களும் நினைச்சோம் பேஸ்கெட் பால் சும்மா தான் விளையாண்டு போறாங்க அப்படின்னு. பார்த்தா எங்க வாழ்க்கையிலேயே பேஸ்கெட் பால் விளையாண்டாங்க. ஓகே. அண்ணா அந்த போட்டோ வச்சிருக்கீங்களா? இருக்கும் கண்டிப்பா, எங்க வார்டன் தான் இருக்கும். அது தேடி கண்டுபிடிச்சா கண்டிப்பா கிடைச்சிரும். கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன டேக் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அனுப்பிடுறேன், டேக் பண்றேன். ஐ அம் வெயிட்டிங். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01694913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.